ஸோ தேர்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த பேசிக் தீம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளை வந்து எந்த பேசிஸில் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பீரியாடிக் டேபிள் ஆர்கனைஸ்ட் இன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் பீரியாடிக் டேபிளில் அந்த எலமெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற பொசிஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 3.2 பாருங்கள். விச் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டிட் மெண்டலீவ் யூஸ் டு கிளாஸிஃபை த எலமெண்ட் இன் ஹிஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் டிட் ஹி ஸ்டிக் டு தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மெண்டலீஃப் வந்து பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் பண்ணார் இல்லையா, அதை எந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி பண்ணார் அப்படின்னும் அவர் பண்ண அந்த கிளாஸிஃபிகேஷனோட அவர் ஸ்டிக் பண்ணிக்கிட்டாரா இல்லை எதுவும் மாற்றிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த விச் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டிட் மெண்டலீவ் யூஸ் டு கிளாஸிஃபை. இதுக்கு நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம சொல்லலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீஸிங் அட்டாமிக் வெயிட். அதாவது எலமெண்ட்ஸை அதோட அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீஸிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் அவர் அரேஞ்ச் பண்ணார். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அது எந்த எலமெண்ட்டுக்கெலாம் சேமாக வருதோ அது எல்லாமே ஒரே குரூப்பில் கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. இது ரெண்டும் தான் மெண்டலீவ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் டிட் ஹீ ஸ்டிக் டு தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் அந்த கிளாஸிஃபிகேஷனோட அதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஸ்டிக் பண்ணிக்கல, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணார், சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, அயோடின் இருக்கு இல்லையா, அயோடின் வந்து ரொம்ப அதோட அட்டாமிக் வெயிட் வந்து ரொம்ப கம்மி தான். டெலூரியமுக்கு கம்பேர் பண்ணும்போது அயோடினை விட அதிகமான அட்டாமிக் வெயிட் இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துமே அதிகமான அட்டாமிக் வெயிட் உள்ள டெலூரியமை குரூப் 4ல் வச்சுட்டு கம்மியான அட்டாமிக் வெயிட் உள்ள அயோடினை குரூப் 7ல் வச்சார். அப்போ இது என்ன பண்ணுது, எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீஸிங் அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்ணுது. ஸோ ஏன் அவர் கொண்டு அயோடினை 7th குரூப்பில் வச்சாருன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற ஹாலோஜன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அதோட ப்ராப்பர்ட்டிஸும் அயோடினோட ப்ராப்பர்ட்டிஸும் தான் சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் இவர் வந்து அயோடின் எடுத்து அந்த ஹாலோஜன் குரூப் கூட வச்சார். ஈவன் தான் அது அட்டாமிக் வெயிட்டில் கம்மியாக இருந்தாலுமே அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மற்ற ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸோட சேமாக இருக்கிறதுனால அயோடினை அங்கே வச்சார். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸிஃபிகேஷனில் அவர் ஸ்டிக் பண்ணிக்கல, சில எக்ஸப்ஷன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கொஷின். வாட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச் பிட்வீன் த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் த மாடர்ன் பீரியாடிக் லா. மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளுக்கும் மாடர்ன் பீரியாடிக் லா அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு புக்லேயே அதுக்கான ஆன்சர் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மெண்டலீஃபோட பீரியாடிக் லா இது என்ன சொல்லுதுன்னா, the properties of the element are periodic functions of their atomic weight. அதாவது ஒரு எலமெண்ட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி அதோட பீரியாடிக் ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அட்டாமிக் வெயிட்டை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. ஓகேவா, the properties of the element are a periodic function of their atomic weight. அதோட அட்டாமிக் வெயிட்டு தான் ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து சொன்னது யார், மெண்டலீவ்ஸ். அப்புறம் இன்னொரு என்ன நமக்கு தெரியணும், மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். ஸோ அது அட்டாமிக் வெயிட்டை வச்சு பேசுனது, இது வந்து அட்டாமிக் நம்பரை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெண்டலீவ்ஸ் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லாக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ தேர்ட் கொஷின் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 3. On the basis of quantum number, justify 6th period of the periodic table should have 32 elements. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குவாண்டம் நம்பர் அடிப்படையில் 6th பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 6th பீரியடில் மொத்தம் 32 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த 6th பீரியட்னு இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற இந்த பீரியட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை குறிக்குது, அதாவது n வேல்யூ. ஸோ பீரியட் அப்படின்னாலே அந்த பீரியடோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் n வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 6th பீரியட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n வேல்யூ என்ன, n = 6. அதே மாதிரி நம்ம தியரியில் படிச்சிருக்கோம், வேல்யூவும் ஷேப்பும் எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. L வேல்யூ 0வாக இருக்கும்போது ஷேப் வந்து S, இது 1ஆக இருக்கும்போது ஷேப் P, L வேல்யூ 2னா D, 3னா F,
4 G, 5 H, 6 I, அப்படியே அது போயிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போது நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். n வேல்யூ 1 இருக்கும்போது எல் வேல்யூ, எல்லுக்கு என்ன ஃபார்முலா? L is equal to n minus 1ங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இது 1னா 1 minus 1 0. ஸோ n வேல்யூ 1 இருக்கும்போது எல் வேல்யூ 0. ஸோ nங்கிறது 1, அப்போ பீரியட் நம்பர் n-ம் 1ன்னு பார்த்துட்டோம். n is equal to பீரியட் நம்பர். ஸோ n வேல்யூ 1ங்கிறதுனால இந்த 1 போட்டுக்கிட்டேன். L 0 இருக்கும்போது என்ன ஷேப்? S. அப்போ இங்கே S. ஓகேவா? நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவீங்கல்ல, அதே தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி செகண்ட் பீரியடில் n is equal to 2. n 2ஆக இருந்தால் எல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், n minus 1. n minus 1னா என்ன அர்த்தம்? 1 அர்த்தம். ஸோ அதை எப்படி எழுதலாம்? 0, 1. அப்போது பாருங்கள் n 2, அப்போது n வேல்யூ 2 தான். இங்கே பாருங்கள் 0க்காக ஒரு s, அப்புறம் இந்த 1ங்கிற வேல்யூக்காக ஒரு p. ஸோ 2s 2p. அதே மாதிரி n is equal to 3. இது வந்து தேர்ட் பீரியட். ஸோ n is equal to 3. அப்போ எல் வேல்யூ என்ன வரும்? 3 minus 1 2ன்னு வரும். 2னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? அது அந்த 2க்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம்? 0, ஒரு 1, ஒரு 2 இவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல் வேல்யூ 0, 1, 2ன்னு எழுதிட்டோம். சரி, இப்போ இதுக்கு நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? பீரியட் நம்பர் 3, அதனால் 3 போட்டுக்கிறோம். 0க்கு ஒரு s, அப்புறம் 3, 1க்காக ஒரு p, அப்புறம் அகெயின் 3, இந்த 2க்கு f. சாரி, 0க்கு s, 1க்கு p, 2க்கு d. ஸோ 0னா s, 1னா p, 2னா d, 3னா f, 4னா g. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் பீரியட். எல்லோட வேல்யூ என்ன? 4 minus 1 3. ஸோ 0, 1, 2, 3ன்னு எழுதிட்டோம். இப்போது 4, இந்த 0க்காக s, அகெயின் 4, 1க்கு வேல்யூ p, தென் 4, 2க்கு வேல்யூ d, தென் 4, 3க்கு வேல்யூ f. ஸோ 4f. இதே மாதிரி 5th பீரியட், 6th பீரியட், 7th பீரியட்க்கு நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியும். அதனால பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து 1s1, ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு 1s1 இப்படி கிராஸில் இருக்கிறதா வச்சுக்கோம். தென் பாருங்கள் 2s1, தென் 2p2 3s1, சாரி 3s2, தென் பாருங்கள் 3p 4s, தென் 3d 4p 5s, தென் பாருங்கள் 4d 5p and 6s. இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6th பீரியட்னு கேட்டிருக்காங்க. 6th பீரியட்னா n is equal to 6 வேல்யூ. அப்போது 6th பீரியடுங்கப்போ n வேல்யூவில் 6 வர்றது இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே தான் 6s ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இதை நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இது 5th பீரியடில், 5pங்கிறது 5th பீரியடில் வரக்கூடியது, அதனால் அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். 6sங்கிறது 6th பீரியடில் வரக்கூடியது, அதனால் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பது கூட சான்ஸ் இருக்குது. 6s முடிச்சிட்டோமா? அடுத்தது நம்ம எதுக்கு போக போகிறோம்? ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? 4f, 5d, 6p and 7s. ஓகேவா? இது ஒரே கான்ஃபிகரேஷனில் வரப்போகிறது. இப்போது 6s முடிச்சாச்சு. இதே பீரியடில் நம்ம எதெல்லாம் வரப்போகுது? 6s முடிஞ்ச உடனே அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி கண்டினியூ ஆகும்? 4f, 5d and 6p. நீங்கள் 7s எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா 7sங்கிறது நெக்ஸ்ட் பீரியடில் வரக்கூடியது, அதனால் 7s எடுத்துக்கக்கூடாது. சரி, அப்போ 4dயும் 4fம் 5dயும் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது இந்த 5d 4fங்கிறது நமக்கு 6th பீரியடில் தான் வரும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதி பார்க்கும்போது தெரியும். அதனால தான் நம்ம வந்து 6s 6pயோட இந்த 5dயும் 4fயும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை நான் எழுதி காட்டுறேன். நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? இங்கே எழுதவா? இங்கே எழுதுறது, இதை அழிச்சிட்டு எழுதுறேன். சிக்ஸஸ் எடுத்திருக்கோம். 6sக்கு அப்புறம் என்னது? 4f, தென் 5d, அப்புறம் 6p. ஓகேவா? இப்போ ஸோ இதை வந்து இங்கே எழுதிக்கிறேன். 6p. ஓகேவா? 6p.
இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால 4F and 5D வந்திருக்கு. 6th பீரியடோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில், அதாவது நீங்கள் 6th பீரியாடிக் டேபிளில் 6th பீரியட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 4F ஆர்பிட்டல் அண்ட் 5D ஆர்பிட்டல் இன்க்ளூடட் ஆகி தான் இருக்கும். ஸோ நான் வேணால் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் எடுத்து காட்டட்டுமா? அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே பாருங்கள், பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, பீரியாடிக் டேபிளில் இங்கே பாருங்கள், 6th பீரியட்னா என்ன, இந்த 6Sன்னு இருக்கா. ஸோ 6th பீரியடில் பாருங்கள் 1 2 3 4 5 சாரி மேலே ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் பீரியட், அது 1 2 3 4 5 6. 6th பீரியடில் பாருங்கள் 6S இருக்குது. 6S இருக்கா, அதனால் நம்ம இங்கே 6S எழுதியிருக்கோம். தென் 6Sக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், லாந்தனம். லாந்தனம் எந்த லாந்தனாய்ட்ஸ் எந்த சீரீஸில் வரும்? 4F சீரீஸில் வரும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே 4F. ஸோ 6Sக்கு அப்புறம் லாந்தனாய்டுக்காக இங்கே 4F. ஓகேவா? 4Fல லாந்தனாய்டு முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது என்ன? 5D. ஸோ 6S 4F 5D. 5D இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது? 6P. ஸோ 6th பீரியடில் இந்த எலமெண்ட்ஸ்லாம் தான் இன்க்ளூடடாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்க்கும்போது 6S 4F 5D அண்ட் 6Pயோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். 7Sங்கும் போது அது நெக்ஸ்ட்டு பீரியட்க்கு போயிடும், அதனால் அதை கேல்குலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஓகே, இப்போ இது எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதில் 32 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 6th பீரியடில். அப்போது 6th பீரியடில் வரக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே எழுதிட்டேன். இதில் 32 எலமெண்ட் தான் இருக்குங்கிறது மட்டும் இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஸோ S ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் அகாமடேட் பண்ண முடியும்? 2 ப்ளஸ் F ஆர்பிட்டலில் எவ்வளோ மேக்ஸிமம் அகாமடேட் பண்ண முடியும்? 14. பீரியடை இங்கே இருக்கிற பீரியட் நம்பர் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆர்பிட்டலில் எவ்வளோ எலமெண்ட் அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. தென் 5D டி ஆர்பிட்டலில் மொத்தம் 10 அகாமடேட் பண்ணலாம். ப்ளஸ் 6P பி ஆர்பிட்டலில் மொத்தம் எத்தனை அகாமடேட் பண்ணலாம்? 6 பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 14 + 2 16, 16 + 10 26, 26 + 6 which is equal to 32. அப்போது ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு 6th பீரியடில் 32 எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க வந்து 6th பீரியடில் 32 எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல 6th பீரியடில் என்னென்ன ஆர்பிட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டு அந்த எலமெண்ட்டில் இருக்கிற ஆர்பிட்டல்ஸில் எத்தனை எலக்ட்ரான் அது மேக்ஸிமமாக அகாமடேட் பண்ணுங்கிறத ஆட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது 1 மார்க் கொஷின் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு தெரியும்ல 6th பீரியடில் என்ன கான்ஃபிகரேஷன் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு டேரெக்டாக இந்த ஆன்சர் போட்டுடலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் போட்டு காமிச்சு எழுதிக்கலாம். கேட்குற கொஷினுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வெறுமனையாக இந்த இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 6th பீரியடுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போட்டு இதை எழுதி இதுக்கான இந்த எலமெண்ட்ஸையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் எழுதி டேரெக்டாக 32 அப்படின்னு கூட நீங்கள் காட்டலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 5 தேர்ட் யூனிட்டில் 5th கொஸ்டின் பார்க்குறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரூப் வேர் வுட் யூ லொக்கேட் Z is equal to 114. இசட்னா என்ன? அட்டாமிக் நம்பர். அப்போது அட்டாமிக் நம்பர் 114ன்னு இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எந்த குரூப்பில் ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பீரியட் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதெல்லாமே பீரியட்ஸ். ஓகேவா? சாரி அடிச்சிட்டேன். இந்த சைடு நான் பீரியட்ஸை எழுதிக்கிறேன். அகெயின் அங்கே பாருங்கள் குரூப் 18. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியடில் 18th குரூப் என்ன? ஹீலியம். செகண்ட் பீரியடில் 18th குரூப் நியான். தேர்ட் பீரியடில் 18th குரூப் ஆர்கன். அப்புறம் கிரிப்டன், ஜெனன், ரேடன் அண்ட் UUO அதாவது உன் நில்லியம். ஸோ இதுக்கு எப்படி நேம் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தியரி பாட்டில் படிச்சிருப்போம். ஸோ உன் நில்லியம் இதோட அட்டாமிக் நம்பர் 118. ஸோ எல்லாத்தையுமே குரூப் 18 எலமெண்ட்டு அதோட அட்டாமிக் நம்பரோட நான் எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, Z is equal to 114. 114 எதுக்கு நியரஸ்ட்டாக வருது? 118க்கு நியரஸ்ட்டாக வருது. அப்போது அது கண்டிப்பாக இந்த 7th பீரியடில் தான் எங்கேயோ இருக்கணும். ஏன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீலியம்மை விட நியான் எத்தனை எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது? இது 2, இது 10. அப்போ 8 எலக்ட்ரான். ஸோ 8. தென் இங்கே பாருங்கள் 10லேருந்து 18. அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன? 8. 18லேருந்து 36. அப்போ இங்கே என்ன வருது?
20, 30, 18. ஸோ இங்கே டிஃபரன்ஸ் வந்து 8 வருது, இங்கேயும் டிஃபரன்ஸ் 8 வருது, இங்கே 18 வருது, இங்கே 18 வருது, இங்கே 32 வருது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் 32 வருது. இது வந்து டிஃபரன்ஸு, ஓகேவா? இது ஆக்சுவலாக தேவையில்லை, பட் நான் சும்மா சொல்கிறேன். 32 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த 86க்கும் இந்த 118க்கும் நடுவில் தான் நமக்கு 114 கண்டிப்பாக இருக்க போகுது. அப்போது அந்த 86க்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இதோட 86 முடிஞ்சுது. 87லேருந்து இந்த பீரியட் ஆரம்பிக்கும். 87லேருந்து 118 வரை இந்த பீரியடு. அப்போது 87லேருந்து 118குள்ளே தான் 114 இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது 7th பீரியட் தான் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் 7th பீரியட்னு பார்த்தாச்சு. 7th பீரியடில் எந்த குரூப்பில் இருக்கணுங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 118ங்கிறது 18th குரூப்பு. அப்போ 17th குரூப்பில் என்ன வரும்? 117. 16th குரூப்பில் பார்த்தீங்கன்னா 116. 15th குரூப்பில் பார்த்தீங்கன்னா 115. 14th குரூப்பில் பாருங்கள் 114. அப்போது நீங்கள் ரிவர்ஸில் 18லேருந்து ரிவர்ஸில் வாங்க. 117, 116, 115, 114. அப்போ 114 எங்கே வருது? 14th குரூப் 7th பீரியட். முடிஞ்சுதா? இப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? எலமெண்ட் வித் z இஸ் ஈக்குவல் டு, நான் எங்கே எழுதுறது? ஓகே, சிம்பிள் தான். எலமெண்ட் வித் z இஸ் ஈக்குவல் டு 114 இஸ் லொக்கேட்டட் இன் 7th பீரியட் அண்ட் 14th குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ப்ராப்ளமாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் 17th குரூப் அண்ட் 3rd பீரியட்? 17th குரூப்பாக இருக்கணும். 17th குரூப்பில் 3rd பீரியடில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு என்ன பேர், அதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ என்ன குரூப் கொடுத்துருக்காங்க? 17th குரூப். அப்போது 17th குரூப் என்ன பீரியட்? 3rd பீரியட். ஸோ 17th குரூப்பில் 3rd பீரியட். ஸோ இங்கே என்ன எலமெண்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நியர்பை நோபல் கேஸ் எலமெண்ட்டை பாருங்கள். அதாவது குரூப் 18th எலமெண்ட்டை பாருங்கள். என்ன இருக்குது? குரூப் 18ல் 18 அப்படின்னா குரூப் 17ல் என்ன வரும்? அதோட அட்டாமிக் நம்பர் 17 தான் வரும். ஓகேவா? ஸோ இதோட நியர்பை நோபல் கேஸ் என்ன? ஆர்கன். அதோட அட்டாமிக் நம்பர் 18. அப்போ இதுக்கு 18க்கு முந்தினது இது கண்டிப்பாக 17 தான் வரும் இதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் 17னா அது என்ன எலமெண்ட்டு? குளோரின். ஆக்சுவலாக அவங்க என்ன எலமெண்ட்டுன்னு கேட்கல, அட்டாமிக் நம்பர் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் 17, எலமெண்ட் வந்து குளோரின். முடிஞ்சுது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. விச் எலமெண்ட் would you think you would have named லாரன்ஸ் பெர்க்லி லெபார்ட்டரி அண்ட் சீபர்க்ஸ் குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த சயின்டிஸ்டோட நேமை பேஸ் பண்ணி இல்லை அவங்களோட கண்ட்ரியை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு நேம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் லாரன்ஸ் பெர்க்லி லெபார்ட்டரியிலேருந்து கண்டுபிடிச்ச அந்த எலமெண்ட்டோட நேம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே நமக்கு தெரியுது இது கண்டிப்பாக லாரன்ஷியமாக தான் இருக்கும். ஸோ லாரன்ஷியம். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 103. சீபர்க்ஸ் குரூப் எஸ்ட். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 106. ஸோ இதுக்கு லாரன்ஷியம், இதுக்கு சீபோர்கியம். அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள் 8th கொஸ்டின். வை டு எலமெண்ட் இன் குரூப் ஹாவ் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? அதாவது ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே எதனால் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் நான் எழுதலை, நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம்? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சேம் குரூப், ஒரே குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வேலன்ஸ் நம்பர், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சேமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி குரூப்புக்கெலாம் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான். ஸோ என்னென்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சேம் குரூப் எலமெண்ட்டுக்கு
சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுதான். ஸோ கொஷின் நம்பர் 9, how does atomic radius and ionic radius really mean to youன்னு கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனிக் ரேடியஸையும் நம்ம எப்படி பார்க்குறோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அட்டாமிக் ரேடியஸுங்கிறது ரெண்டு ஆட்டம் ஒரு பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும் வைங்களா. அது கோவலன்ட் பாண்டாக இருக்கலாம், மெட்டாலிக் பாண்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டு ஆட்டமை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம மெஷர் பண்ணோன்னா அது அட்டாமிக் ரேடியஸ். இதுவே அயனிக் ரேடியஸ்னால் ஒரு அயனிக் கிறிஸ்டல்ஸில் கேட்டயன்ஸும் இருக்கும் அனயான்ஸும் இருக்கும். அந்த கேட்டயானுக்கும் அனயானுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணோன்னா அதுதான் அயனிக் ரேடியஸ். ஓகேவா, சிம்பிளாக இவ்வளோ தான். நெக்ஸ்ட் 10th கொஷின் பாருங்கள். ஹவு டு அட்டாமிக் ரேடியஸ் வேரி இன் அ பீரியட் அண்ட் இன் அ குரூப்? ஹவு டு எக்ஸ்பிளைன் த வேரியேஷன்? அட்டாமிக் ரேடியஸ் வந்து பீரியட்ஸுக்கும் குரூப்ஸுக்கும் எப்படி வேரி ஆகுது அண்ட் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு புக்லேயே எக்ஸாம்பிள் காட்டுறேன். பீரியட்ஸில் வரும்போது இது என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னா, அட்டாமிக் சைஸ் வந்து பீரியட்ஸில் அக்ராஸ் த பீரியட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பீரியட்ஸில் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஒரே வேலன்ஸ் ஷெல்லில் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாகும். அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இதை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்க்கு அதோட அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் ரேடியஸும் வச்சு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இது வந்து அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிராஃப் நமக்கு காமிக்குது. ஓகேவா. ஸோ இப்போது இது வந்து பீரியட்ஸோட ஸ்கீம். இதே நம்ம குரூப்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஸோ இன் கேஸ் ஆஃப் குரூப்ஸ் அது அப்படியே ஆப்போசிட் ஆகும். என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸும் தெளிவாக இருக்கா இப்போது? ஸோ பாருங்கள், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, நான் அது பின்னாடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் பார்த்துருங்க. ஃபார் alkali metals and halogen as we descend the groups, the principal quantum number increases and the valence electron are further from the nucleus. ஆல்கலி மெட்டல்ஸ்லேருந்து ஹாலோஜன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் என்ன? பீரியட்ஸ் அந்த பீரியடோட நம்பர். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் ஃபார்தர் ஃப்ரம் த நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது சைஸ் ஆஃப் த ஆட்டம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது அட்டாமிக் ரேடியையை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் ரேடியஸ் வந்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இன் கேஸ் ஆஃப் குரூப்ஸில், அதில் நம்ம பார்த்தது இன் கேஸ் ஆஃப் பீரியட், இது வந்து குரூப்ஸ். ஸோ பாருங்கள், ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இது அயோடின். ஓகேவா. ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், ஆல்கலி மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். இதுவும் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் இல்லாட்டாலும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு இங்கே கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள், ஹவு அட்டாமிக் ரேடியஸ் வேரி இன் பீரியட் அண்ட் இன் குரூப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அண்ட் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது எந்தனால? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் அந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற அந்த நியூக்ளியர் சார்ஜ் இந்த பேசிஸ்லலாம் இது வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட 10th கொஷினும் முடிஞ்சுது.